Hi friends, இந்த மாசத்துக்கு தேவையான மளிகை பொருள் வாங்கியிருக்கோம். என்னென்ன மளிகை பொருள் வாங்கியிருக்கோம், எவ்வளவு பட்ஜெட்ல வாங்கியிருக்கோம்னு இந்த வீடியோஸ் தான் தொடர்ந்து வரும். நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆக்சுவலி வீட்டுக்கு அதிக அமௌண்ட் கொடுத்து மளிகை பொருள் வாங்கி ஒரு 3 மாசம் ஆகும். அதுக்கப்புறம் நான் மளிகை பொருள் வீடியோவே போடல. 3 மாசம் கழிச்சு இந்த மந்த் தான் மளிகை பொருள் வாங்கியிருக்கோம். ஸோ அங்கே மூட்டையிலேருந்து எல்லாமே எடுத்து அழகாக அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ போயிட்டு நம்ம என்னென்ன மளிகை பொருள் வாங்கியிருக்கோம்னு பார்க்கலாம். மூட்டையில் கொண்டு வந்த மளிகை பொருள் எல்லாத்தையுமே இப்போ கீழே கொட்டி வச்சுருக்கேன். இது எல்லாமே இதுக்கப்புறம் டைனிங் டேபிளில் அடுக்கி வச்சு உங்களுக்கு ஒரு பொருளாக ரிவ்யூ பண்ணுறேன். வாங்கிட்டு வந்திருக்கிற மளிகை பொருள் எல்லாமே இங்கே டேபிளில் அடுக்கி வச்சுருக்கேன். ஒரு பொருளாக நம்ம எவ்வளோ வெயிட் இருக்குது, எவ்வளோ எம்ஆர்பி போட்டிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். இந்த டைம் வீட்டில் மிளகாய்த்தூள் அரைக்கிறதுக்காக மல்லி 3 கிலோ எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன். அதனால் மளிகை பொருள் ரேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தான் இருக்கும். மல்லி பார்த்திங்கன்னா 3 கிலோ வாங்கியிருக்கேன். 1 கிலோ பாக்கெட், மொத்தம் 3 பாக்கெட் இருக்கும். 3 கிலோ மல்லிக்கு நான் 1 கிலோ மிளகாய் போட்டு அரைப்பேன். மற்றது எல்லாமே 100 போட்டுப்பேன். அடுத்து பாசிப்பருப்பு பொங்கல் செய்கிறதுக்காக 500 கிராம் வாங்கியிருக்கேன். இதோட எம்ஆர்பி ரேட் பார்த்திங்கன்னா 82 ரூபா போட்டிருக்காங்க. நாட்டு சர்க்கரையில் 500 கிராமில் 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன். இதோட எம்ஆர்பி ரேட் பார்த்திங்கன்னா 50 ரூபா போட்டிருக்காங்க. அடுத்து கல் உப்பு 1 கிலோ வாங்கியிருக்கேன். இதோட எம்ஆர்பி ரேட் பாருங்கள் 16 ரூபா போட்டிருக்காங்க. அடுத்து 1 கிலோ சுகர் வாங்கியிருக்கேன். சுகரோட எம்ஆர்பி ரேட் பாருங்கள் 60 ரூபா போட்டிருக்காங்க. பசங்களுக்கு பாஸ்தா செஞ்சு கொடுக்கறதுக்காக மெக்ரோனி வாங்கியிருந்தேன். இதுக்கு மசாலா பாக்கெட் பார்த்திங்கன்னா உள்ளாரையே வச்சு கொடுத்துருக்காங்க. இதோடைய ரேட்டு வந்து 200 கிராம் கொடுத்துருக்காங்க. 52 ரூபா போட்டிருக்காங்க பாருங்கள். வெயிட் வந்து 200 கிராம் 52 ரூபா எம்ஆர்பி ரேட் போட்டிருக்காங்க. அடுத்து வறுத்த ரவை வாங்கியிருக்கேன். ரவை பார்த்திங்கன்னா 500 கிராம். இதோட எம்ஆர்பி ரேட் பாருங்கள் 53 ரூபா போட்டிருக்காங்க. அடுத்து உதயம் தோரம்பருப்பு வாங்கியிருக்கேன். எம்ஆர்பி ரேட் பாருங்கள் 181 ரூபா போட்டிருக்காங்க. அடுத்து உளுந்து 1 கிலோ வாங்கியிருக்கேன். உளுந்தோட எம்ஆர்பி ரேட் பாருங்கள் 180 ரூபா போட்டிருக்காங்க. அடுத்து பிரியாணி செய்யறதுக்காக மீல் மேக்கர் வாங்கியிருக்கேன். 32 ரூபா போட்டிருக்காங்க. இதோடைய குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 250 கிராம் இருக்குது. எம்ஆர்பி ரேட் 45 ரூபா போட்டிருக்காங்க. அது போக 32 ரூபாய்க்கு இதை ஃபைனல் பண்ணியிருக்காங்க. வறுத்த சேமியா பாக்கெட் மொத்தம் 4 பாக்கெட் வாங்கியிருக்கேன். டிஃபன் செய்யறதுக்கு சேமியா பாக்கெட் எனக்கு யூஸ் ஆகும். அடுத்து பூண்டு 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஊறுகாய் வந்து ஆச்சி மாங்காய் ஊறுகாய் அண்டு இஞ்சி ஊறுகாய். இது பார்த்திங்கன்னா பை 1 கெட் 1 நான் எடுத்திருக்கேன். ஸோ ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ. இதோட எம்ஆர்பி ரேட் பாருங்கள் 89 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ 89 ரூபாய்க்கு நம்ம 2 ஊறுகாய் எடுத்துருக்கோம். இந்த ஊறுகாயோடைய குவான்டிட்டி பாருங்கள் 200 கிராம், மொத்தம் 400 கிராம் நம்ம 79 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். பட் அது எம்ஆர்பி ரேட்டு அந்த ரேட் கிடையாது, அதை விட நமக்கு கம்மியாக வரும். அடுத்து 6 கேஜி நெய். இதோட ரேட்டு வந்து எம்ஆர்பி ரேட் பாருங்கள் 212 ரூபா போட்டிருக்காங்க. இதோட குவான்டிட்டி 200 ml. அடுத்து பிளாக் சுண்டல் 250 கிராம் 30 ரூபா போட்டிருக்காங்க. ஒரு எக்ஸோ பாத்திரம் விளக்கிறதுக்காக 10 ரூபா எக்ஸோ ஸ்க்ரப்பு. அடுத்து விம் சோப்பில் பார்த்தீங்கன்னா 10 ரூபாயில் மொத்தம் நான் 5 சோப்பு எடுத்திருப்பேன். பாருங்கள் 5 சோப்பு. அடுத்து கூட்டு பெருங்காயம் 100 கிராம். இது எதுக்குன்னா, இங்கே நம்ம ஆல்ரெடி மல்லி வாங்கியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மல்லியில் போட்டு அரைக்கிறதுக்காக 100 கிராம் வந்து வாங்கியிருப்பேன். அதில் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். மிளகு 100 கிராம், அதுக்கப்புறம் பெருங்காயம் 100 கிராம், சோம்பு பெரிய பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா 100 கிராம், வெந்தயம் 100 கிராம், நச்சீரகம் 100 கிராம், மஞ்சள் 100 கிராம். ஸோ இவ்வளோ தான் நம்ம 3 கிலோ மல்லி அரைக்கிறதுக்காக 100 கிராம் நம்ம வந்து பொருள் வாங்கியிருக்கோம். மிளகாய் வீட்டிலே இருக்குது. அடுத்து வீல் துணி பவுடர் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். இதோட எம்ஆர்பி ரேட் பார்த்திங்கன்னா 43 ரூபா போட்டிருக்காங்க. அடுத்து மஞ்சள் தூள் 100 கிராம் வீட்டு யூஸ்க்கு வாங்கியிருக்கேன். 100 கிராம் 42 ரூபா மஞ்சள் தூள். அடுத்து ஏவிடி டீ தூள். இதோடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 45 ரூபா போட்டிருக்காங்க 100 கிராம். அடுத்து இன்னொரு டீ தூள் வாங்கியிருப்பேன். சக்ரா கோல்டு டீ தூள் வந்து 100 கிராம் 75 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். இதோடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 75 ரூபா, குவான்டிட்டி 100 கிராம். அடுத்து ஒரு பஜ்ஜி மாவு பாக்கெட். இதோடைய எம்ஆர்பி ரேட் பார்த்திங்கன்னா 37 ரூபா போட்டிருக்காங்க.
அடுத்து வீட்டு யூஸ்க்காக சீரகம் 50 கிராம், இதோட ரேட் பாருங்கள் 50 கிராம் 40 ரூபா போட்டிருக்காங்க. அடுத்து பெருஞ்சீரகம் வாங்கியிருக்கேன், பெருஞ்சீரகம் 50 கிராம் 30 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எம்ஆர்எஃப் ரேட்டு, பில்லில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி தான் வரும். கடுகு 250 கிராம், கலப்பு பார்த்தீங்கன்னா 100 கிராம். தனி மிளகாய் தூள் வாங்கியிருக்கேன் 100 கிராம், இதோடைய எம்ஆர்எஃப் ரேட்டு 48 ரூபா போட்டிருக்காங்க. சிக்கன் மசாலா வாங்கியிருக்கேன் 50 கிராம், இதோடைய எம்ஆர்எஃப் ரேட் பாருங்கள் 30 ரூபா போட்டிருக்காங்க. அடுத்து பிரியாணி செய்கிறதுக்காக செட்டாக நம்ம வாங்கியிருக்கோம் 35 ரூபா போட்டிருக்காங்க. இதிலே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே இருக்குது. அடுத்து ஒரு பட்ஸு, சிந்தால் சோப்பு 1, துணி சோப்பு 1, 20 ரூபாயில் 2 பேஸ்ட்டு. வெந்தயம் பார்த்திங்கன்னா 250 கிராம் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இது வீட்டு யூஸ்க்கு தான். ஆல்ரெடி இங்கே தனியாக இருக்கிறது மட்டும்தான் மிளகாய் தூள் அரைக்க போகிறோம். அடுத்து பசங்களுக்கு திராட்சை, பாதாம், முந்திரி. புருத்தூளில் இந்த டைம் பார்த்திங்கன்னா 3 ரோல் நம்ம வந்து எடுத்துருக்கோம் பாருங்கள், 3 ரோல் புருத்தூளில் 3 ரோல் இந்த டைம் எடுத்துருக்கோம். அடுத்து பேரிச்சம்பழம். ஸோ ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிட வேண்டியது. ஸோ பேரிச்சம்பழம் ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கோம். அடுத்து சாஸ் வந்து 15 ரூபாயில் 2 வாங்கியிருக்கேன், டொமேட்டோ சாஸ். அப்புறம் ரஸ்க்கு ஒரு பாக்கெட், குட்டே பிஸ்கெட்டு 1 ரோல், இது வந்து 55 ரூபா. பசங்களுக்கு எப்பி நூடுல்ஸ் பெரிய பாக்கெட். அடுத்து பார்லேஜ் பிஸ்கெட் 1 ரோலு. துணி துவைக்கிறதுக்காக மோர் லைட் லிக்விட் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கியிருக்கோம். இதோட எம்ஆர்எஃப் ரேட் வந்து பாருங்கள் 449 ரூபா போட்டிருக்காங்க. பட் இந்த ரேட்டு கிடையாது, 360 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கோம் 5 லிட்ரு. ஸோ இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்கிற மளிகை பொருள் எல்லாமே உங்களுக்கு எம்ஆர்எஃப் ரேட்டு எவ்வளோ வெயிட்டுன்னு நான் காமிச்சிருக்கேன். பில்லு பார்ப்போம், பில்லில் எவ்வளோ இருக்குன்னு. ஸோ இன்றைக்கி வாங்கியிருக்க பொருளுடைய ரேட்டு பாருங்கள் 4339 ரூபாய்க்கு நம்ம இன்றைக்கி பொருள் வாங்கியிருக்கோம். டோட்டல் ஐட்டம் 60 ஐட்டம் இருக்குது. ஸோ இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள், ப்ராடக்ட் ஃபுல்லாகவே ப்ராடக்ட் நேமு. அடுத்து குவான்டிட்டி, ஒரு ப்ராடக்டில் நம்ம எவ்வளோ குவான்டிட்டி வாங்கியிருக்கோம்னு நம்பர் போட்டிருக்காங்க. அடுத்து எம்ஆர்பி ரேட் போட்டிருக்காங்க, ஃபைனல் ரேட் போட்டிருக்காங்க, டோட்டலாக அமௌண்ட் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எம்ஆர்பி ரேட்லேருந்து ஃபைனல் ரேட்டில் எவ்வளோ குறைச்சி போட்டிருக்காங்கன்னு. கண்டிப்பாக 5 ரூபா 4 ரூபா கம்மி பண்ணி தான் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் பில்லு, நம்ம இந்த மாதம் வாங்கியிருக்கிற மளிகை பொருளுடைய பில்லு. ஸோ வாங்கிட்டு வந்திருக்கிற மளிகை பொருளுடைய வெயிட்டும் எம்ஆர்எஃப் ரேட்டும் பார்த்துருப்பீங்க. அடுத்து ஃபைனல் ரேட் வந்து பில்லில் இருக்குது. ஒரு பொருளாக நம்ம வந்து படித்து பார்த்து சொல்கிறதுக்கு டைம் கிடையாது. ஸோ கடைசியாக உங்களுக்கு பில்லு வந்து காமிச்சிருக்கேன், அதிலே படித்து எவ்வளோ ரேட் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு பொருளுக்கு 1 ரூபா 5 ரூபா 10 ரூபா சம்திங் கம்மி பண்ணி தான் போட்டிருப்பாங்க. எப்பயுமே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ஒரே கடை நூதனம் தான். ஸோ நிறைய பிளாகில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய ஷார்ட்ஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதத்துக்கு தேவையான மளிகை பொருள் 4000 ரூபாய்க்கு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இந்த டைம் அடிஷ்னலாக மிளகாய் தூள் அரைக்கிறதுக்காக மல்லி வாங்கியிருக்கோம். அது இல்லாமல் சின்ன சின்ன பொருள் ஒரு 5 பொருள் 100 கிராமில் வாங்கியிருக்கோம். ஸோ அதனால தான் இந்த டைம் மளிகை பொருள் நமக்கு காஸ்ட் அதிகமாக வந்தது. மிளகாய் தூள் அரைக்கும் போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன், என்னென்ன பொருள் போட்டு அரைக்கிறேன், ஸோ எப்படி கொண்டு போய் எந்த மில்லில் அரைச்சிட்டு வரேன்னு கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த விளாகில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.